ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் விஓவி டிராமாஸ் தமிழ். ரொம்ப நாள் ஆச்சுலங்க ஒரு புது ட்ராமாவை பார்த்து. அதனால தான் ஒரு ஆன்கோயிங் ட்ராமா எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ட்ராமாவோட ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காகவே இந்த ட்ராமா நான் பிக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் 2 எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீக்லி ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே தான் புது எபிசோட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா May 16th தான் வந்துட்டு இந்த ட்ராமா வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகும். ட்ராமாவோட கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இன்னும் மன்னராட்சி இருக்கு, அதாவது ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா மாதிரியே அரசரோட குடும்பம், ராஜமாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரச குடும்பம் தான் சவுத் கொரியாவே ஆண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான எல்லா விஷயமும் இருக்கும். அதாவது 2025 தான் கதை நடக்குது. ஆனா இந்த 2025 கூட அரசர்கள் வந்து இந்த சவுத் கொரியாவை ஆண்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கதை. ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல இன்னும் சவுத் கொரியால மன்னராட்சி தான் நடக்குது. ஆனா இந்த 2025க்கான காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறி இருக்கு. ஸ்கூல் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா இருந்தாலும் மன்னராட்சி அப்படிங்கிறதும் இருக்கு. அரச குடும்பங்கள் நடத்துறது தான் இந்த ஸ்கூல்ல. இந்த ஸ்கூல்ல நிறைய பேர் படிப்பாங்க. ஈவன் அரச குடும்பத்தை சேர்ந்த பசங்களும் பொண்ணுங்களும் கூட இங்க தான் படிப்பாங்க. கடைசியா முடிஞ்ச எக்ஸாம்ல யாருக்கெல்லாம் என்னென்ன ஸ்கோர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு பையன் வந்து நின்று பாக்குறான். இந்த வாட்டியும் அவ தான் என்னை விட அதிக ஸ்கோர் எடுத்திருக்கா அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோயின் வராங்க. இவங்க பேர் வந்து ஹூஜா, பட் நம்ம ஹீரோயின் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். என்ன என்கிட்ட தோத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு முகம் வாடி போச்சு போல இருக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்ல, இதை பாரு, நீ ஏன் உன்னை எம்பாரஸ் பண்ணிக்காத, என்கிட்ட தோத்து போயிட்ட, உன்னை விட நான் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கேன், அதை ஒத்துக்கோ, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு பயங்கர போல்டா யாருக்கும் பயப்படாம பேசிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் மக பிரின்சிபால், வைஸ் பிரின்சிபால் எல்லாம் கூப்பிட்டு பேசுவாங்க. நீ ரொம்ப நல்லா ஸ்கோர் எடுத்திருக்கமா, அது மட்டும் இல்லாம அரசர் இந்த ஸ்கூல்ல இன்னும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கான காரணம் உனக்கு தெரியுமா அப்படிங்கிறப்போ ஈக்குவலிட்டி சார் அப்படிங்கிறாங்க. எஸ், ஈக்குவலிட்டி, எல்லாருக்கும் சமமான பங்கு கிடைக்கணும், எல்லாரையும் அரசர் வந்து ஈக்குவலா தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்ட்ரே இருக்கும். அதை கையில் எடுத்து பிரின்சிபால் பார்த்துக்கிட்டு, இது சாதாரண ஆஸ்ட்ரே கிடையாது, இதை வடிவமைச்சவர் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசர்களோட காலத்துல இருந்தவங்க எல்லாம் வந்துட்டு போட்டோவா வச்சிருப்பாங்க. அதுல இவர் தான் இதை வடிவமைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இது உனக்கு கிஃப்டா கொடுக்குறேன்ட்டு கொடுக்குறாங்க. இந்த ஸ்கூல்ல அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களும் படிக்கிறாங்க, சாதாரண மாணவர்களும் படிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவும் பெரிய பிசினஸ்மேன் தான், கோடான கோடிக்கு சொத்து இருக்கிறவங்க தான். பட் இருந்தாலும் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே நீங்க நோபல் பர்சன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நடத்துவாங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணிருக்கோம், பட் நம்ம அரச குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த ஆஸ்ட்ரேவை இன்னார்தான் டிசைன் பண்ணாங்க அப்படின்னு ஏதேதோ கதையை சொல்லி ஆன்டிக் பீஸ் மாதிரி நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு புரியுது. அது அங்க வாங்குற மாதிரி வாங்கிட்டு வந்து வெளியே வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு, நிறைய வந்து பிசினஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த பியூட்டி கம்பெனி தான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் பாத்துக்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட பர்சனல் செக்ரட்டரி வந்து, மேடம் லேட் ஆச்சு, இப்ப கிளம்பினா தான் கரெக்டா இருக்கும், இல்லைன்னா டிராபிக்கா இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ஹீரோயின், ஆமால லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சவுத் கொரியாவோட அரசருக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதுக்காக ஹீரோயினோட அப்பாவை இன்வைட் பண்ணிருப்பாங்க. பட் இப்பெல்லாம் பிசினஸ் பாத்துக்கிறது ஹீரோயின் தான் இல்லையா, சோ அதனாலதான் ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி போகிறப்போ பிஆர் பண்றதுல நம்ம ஹீரோயின் பக்கா, நாம நின்னா நடந்தா எல்லாரையும் ஒரு பிஆர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாரு, இந்த மாதிரி அரசரோட பிறந்த நாள் பார்ட்டிக்கு உங்க அப்பாவோட பேரை சொல்லி, கம்பெனி பேரை சொல்லி, அந்த கம்பெனியோட வாரிசான என்னையும் இன்வைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு ஹெட்லைன்ல நியூஸ் எல்லாம் வரணுங்கிறாங்க. நீங்களும் உங்க கம்பெனிக்கு வாரிசு முடிவு பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு அண்ணா இருக்கேன், அது உங்க அப்பா தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிறப்போ, இதை பாரு, யார் என்ன முடிவு பண்றாங்கிறது அப்புறம், இப்போ நான் என்ன முடிவு பண்றேன் அப்படிங்கிறது தான் முக்கியம், மக்கள் கிட்ட நம்ம என்ன கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கணும், நமக்கு நாமளே பிஆரா இருந்து நம்மளை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சீனை அப்படியே கட் பண்ணா நம்ம கதையோட நாயகனை காட்டுறாங்க. அரசரோட பர்த்டே பார்ட்டிக்கு கிளம்பணும், அதுக்காக அவர் ரெடி ஆயிட்டு இருக்காரு. இவரோட பர்சனல் மேட் வந்துட்டு, சார் நீங்க என்ன பர்த்டே பார்ட்டிக்கு போறீங்க, வேட்டைக்கு ஒன்றும் போக கிடையாது, அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறப்போ, எனக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவேன்ட்டு நம்ம ஹீரோ இங்க பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட பேர் வந்துட்டு அயான், நாம ஹீரோனே சொல்லிக்கலாம். அரசோட பர்த்டே பார்ட்டிக்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, செலிப்ரேஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நைட்டும் ஆயிடுச்சு, ஒவ்வொரு கெஸ்டா வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் வராங்க, ரெட் கலர் ட்ரெஸ்ல ரொம்ப சூப்பரா வராங்க. நிறைய கேமரா நம்மள வந்து போட்டோ எடுக்குங்கிறது தெரியும், அதுக்கேற்ற மாதிரி போஸ் கொடுத்துட்டு எல்லாரோட பார்வையும் தன் மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி அரச குடும்பத்தோட இந்த மாதிரி விழாக்களுக்கோ இல்ல பர்த்டே பார்ட்டிக்கோ ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது. நம்ம ஹீரோயினுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவாங்க. இவங்க இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காங்க இல்லைங்களா, இவங்க போட்டிருக்க ட்ரெஸ், ஹேண்ட்பேக், கம்மல், நெக்லஸ், ஷூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பிரைஸ் போடுவாங்க இல்லைங்களா. இந்த நடிகை போட்டிருக்கும் உடை இவ்வளவு விலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பப்ளிசிட்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பண்றது நம்ம ஹீரோயினோட டீம் தான். அந்த வகையில எல்லாமே வந்து சோல் அவுட் ஆகுது. இன்ஸ்டாகிராம், யூடியூப், இன்னும் என்னென்ன பப்ளிக் பிளாட்ஃபார்ம் இருக்கோ எல்லாத்துலயும் பயங்கரமா ஆட் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே பிசினஸ் தான்.
பார்க்குற பார்வை, நடக்கிற நடையில இருந்து, யோசிக்கிறதுல இருந்து எல்லாமே அவங்க பிசினஸ் 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 அப்படிதான் யோசிப்பாங்க. இந்த பார்ட்டிகுலர் ஹீரோயின் வந்துட்டாங்க. ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கலாம் அப்படிங்கிற சமயத்துல இந்த ராயல் ஃபேமிலியை சேர்ந்து சில பெண்கள் வந்து நம்ம ஹீரோயினுக்கு கேட்குற மாதிரியே காசிப் பேசுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு லீகலான ஒய்ஃப் மூலியமாக பிறந்த பொண்ணு கிடையாதுங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட் லீகலா கல்யாணமாகி பிறந்தது பையன். அதுக்கப்புறமாக இன்னொரு பொண்ணோட பழக்கம் ஏற்பட்டு அவங்க வந்து கான்கோபின் வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் நம்ம ஹீரோயின். அதனால ஹீரோயினை இவங்க வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்காம 10 வயசு வரைக்கும் வெளியே தான் வச்சு வளர்த்துருந்துருப்பாங்க. அதுக்கப்புறமாக தான் ஹீரோயின் அவங்க குடும்பத்துக்குள்ள இருந்து ஜாயின் ஆயிருப்பாங்க. அதனால தான் அவ்வளோ பெரிய ஸ்கூல்லையும் அவங்களால படிக்க முடிஞ்சது. இப்போ அவங்க அப்பாவோட பிசினஸ்ல ஒரு சில பிசினஸை எடுத்து ரன் பண்ணவும் முடியுது. அதனாலதான் என்னதான் இவன் மினிக்கிட்ட வந்தாலும் யாரும் இவள்கிட்ட வந்து பெருசா பேசிக்கிறது இல்லை. அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு எல்லாம் கேக்குது, கோவமும் வருது. என்ன டிராமாவில் நடக்கிறதா, நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கிறது தானே. ஆனா ஹீரோயின் அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணவங்க அந்த கப்பை உடைச்சு இல்ல ஹோல்ட் பண்ற பார்ட்டை மட்டும் கையில வச்சுக்கிட்டு ஹாய் லேடிஸ் சியர்ஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பயம் வந்துடுது. ஐயோ இவன் பயங்கரமான ஆளா இருப்பா போல இருக்கு அப்படின்ட்டு எல்லாரும் பேசாம அங்கிருந்து போயிடுவாங்க. இதே பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயினோட அண்ணா, அதாவது ஹாஃப் பிரதர் வந்திருப்பாங்க. இந்த லேடிஸ் எல்லாம் பேசினது அவரும் கேட்டாங்க. என்னம்மா நீ எத்தனை கிளாஸை உடைச்சாலும் கோவப்பட்டாலும் அந்த லேடிஸ் எல்லாம் பேசுனது உண்மைதானே, அது மட்டும் இல்லாம உனக்கு எப்படி பிஹேவ் பண்றது அதெல்லாம் உனக்கு ஒண்ணுமே தெரியாது, அதனாலதான் அப்படி பேசுறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. ஓவரா பேசுனேன்னு வச்சுக்கோ அப்படி கொழுத்து நெரிச்சிருவேன் அப்படின்னு டை அப்படி இருக்கிறாங்க. அண்ணனுக்கு அப்படியே தொண்டையெல்லாம் அடிக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரசர் வர போறாங்க, நீங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் ஒரே மேனரிசம். அரசரோட குடும்பத்துக்கு நெருக்கமானவங்க, அரச வில்ல முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் பிங்க் கலர்ல ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க தான் ஃப்ரண்ட் டேபிள் இருப்பாங்க. பின்னாடி டேபிள் இருக்கிறவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்க அவங்க எல்லாம் தான். கடைசியா இருக்கிறது நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட அண்ணாவும் தான். கடைசியில அரசரை பார்த்தா அரசருக்கு 8 வயசு தான் ஆகுது. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது அரசரோட அம்மா, அதாவது ராஜமாதா. அரசரோட அப்பா தான் அரசரா இருந்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமாக 8 வயசு பையனை அரசனாக்கிட்டாங்க. எல்லாருமே 8 வயசு பையன் இவன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறது இல்ல. அரசரா பார்த்து அரசரா தான் மதிக்கிறாங்க, மரியாதை கொடுத்துதான் பேசுறாங்க, எவ்வளவு வயசுக்கு பெரியவங்களாக இருந்தாலும். ஆனா என்னதான் இருந்தாலும் 8 வயசு பையன்னா 8 வயசு பையன் தான். கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்கான். இந்த ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. தலையில இருக்கிற தொப்பி கூட கீழே விழுந்துடுது. ராஜமாதா அப்படியே லைட்டா மறைக்கிறாங்க. பட் இருந்தாலும் எல்லாரும் இருக்கிறப்போ ரொம்ப வந்துட்டு டிக்னிட்டியோட நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேடை வந்து ஒரு பார்வை பார்ப்பாங்க. அவங்க அந்த கேப் எடுத்து எங்கேயும் அரசரோட தலையில வைப்பாங்க. பக்கத்துல இன்னொரு சீட்டு காலியா இருக்கு. அதையும் ராஜமாதா நோட்டீஸ் பண்ணிட்டு இன்னுமா அவன் வரல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. அப்ப இன்னும் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகல. அண்ணா வந்து ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, ஏன் பார்ட்டி இன்னும் ஸ்டார்ட் ஆகல அப்படிங்கிறப்போ கிராண்ட் பிரின்ஸ் அயான் இன்னும் வரல அப்படிங்கிறாங்க. யாரு? நம்ம ஹீரோ தான். அங்க நம்ம ஹீரோவும் வராங்க. இவரு கிராண்ட் பிரின்ஸ் தாங்க. வர்றப்ப எல்லாரும் எழுந்து மரியாதை கொடுக்குறாங்க. அரசர் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இப்ப இருக்கிற இந்த குட்டி அரசரோட அப்பாவும் நம்மளோட ஹீரோவும் வந்துட்டு அண்ணன் தம்பிங்க. நம்ம ஹீரோ இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறது ராஜமாதாக்கு பிடிக்கல. என்னது நீ ஹண்டிங்கா போகிற, ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க அப்படிங்கிறப்போ, ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல், இந்த சீசன்ல தான் ஹண்டிங் பண்ணுங்கிறது இல்லை, எல்லா சீசன்லயும் ஹண்டிங் பண்ணலாம். அரசரே என்னோட உடை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறப்போ, குட்டி பையனுக்கு பிடிச்சிருக்கு சித்தப்பா, சூப்பரா இருக்கீங்க, கூலா இருக்கீங்க, அவ்வளோதான். அரசருக்கே பிடிச்சிருச்சு அப்படின்னா வேற யாருக்கு பிடிக்கணும் பிடிக்க வேண்டாம் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எனக்கு கிளாஸ் இருக்கிறத விட்டுட்டு இது அரசரோட பிறந்த நாள் பார்ட்டி, அதை நாம கொண்டாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காருங்க அப்படின்ட்டு இவரோட இடத்துல போயிட்டு ஹீரோ உட்காந்துப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரே கோலாகலம் தான், கொண்டாட்டம் தான். பார்ட்டி எல்லாம் பயங்கரமா களை கட்டுது. அதுக்கப்புறமாக அரசர் வந்து ஒரு நோட் மாதிரி எழுதணும், அதை வந்து எரிப்பாங்க. அதாவது நல்லது நடக்கணும் அப்படின்னு எழுதணும். அதை எரிக்கிறதன் மூலியமாக நல்லது சீக்கிரமா நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அரசர் ஃபர்ஸ்ட் ராஜமாதா வந்து நல்லா இருக்கணும், என் சித்தப்பா நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் நாட்டு மக்கள் எல்லாம் நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எழுதி கொடுக்குறாங்க. அதை நம்ம ஹீரோ தான் எடுத்துக்கொண்டு எரிப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் இருப்பாங்க. அந்த அரசர் எழுதி கொடுத்த அந்த பேப்பர்ல எரிச்சதுக்கு அப்புறமாக அங்க அப்படியே பட்டாசெல்லாம் வெடிக்கும். அதெல்லாம் பாக்குறப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி எல்லாம் அந்த பட்டாசுகள் வெடிக்கிறப்போ அந்த வெளிச்சத்துல நம்ம ஹீரோவை பாக்குறப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சும் போகுது. அதுக்கப்புறம் எகேன் பேக் டு த பார்ட்டி வந்துடுறாங்க. அங்கங்க கூட்டமா நின்று அவங்க பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிறாங்க, காசிப் பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பிரைம் மினிஸ்டர் வருவாரு. இவரை நான் பிஎம்னு கூப்பிடுறேங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த பிஎம் நல்லா தெரியும். 2 பேர் ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க தான். அதனாலே நம்ம ஹீரோயின் வந்து குறும்புத்தனமா கேட்பாங்க, நானும் உங்களை பிரைம் மினிஸ்டர் தான் கூப்பிடணும் போல இருக்கேன் அப்படிங்கிறப்போ, நீயும் என்ன ஆக்வர்டா ஃபீல் பண்ண வைக்காத, அப்புறம் இன்னும் தனியா நின்றுட்டு இருக்க அப்படி நல்லா பேசிக்கிட்டே இருக்கிற சமயத்துல நம்ம ஹீரோவோட பர்சனல் மேட் வந்துட்டு என்னமோ சொல்லுவாங்க பிஎம்மோட காதுல. அது கேட்டதுக்கு அப்புறமா ஹீரோயினை பார்த்துட்டு சரி இன்னொரு நாள் நம்ம வெளியே ஏதாவது போய் சாப்பிடலாம், முக்கியமான ஒர்க் வந்துருச்சு அப்படின்ட்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி ஹீரோயின் சொல்லுவாங்க, ஜிங்குச்சா பிங்க் கலர் ஜிங்குச்சாங்கிற மாதிரி இருக்கு, இந்த ட்ரெஸ்ல நீ காமெடியா இருக்க, கலர்ல கூட ஒரு டேஸ்ட் இல்லை அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து ரூல்ஸ், பேசாம இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் அங்கிருந்து போவாங்க. நம்ம ஹீரோ தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஹீரோ பார்க்க வராங்க. அங்க வந்ததும் சொல்லுங்க கிராண்ட் பிரின்ஸ் அப்படிங்கிறப்போ, நல்ல வேலை ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்தீங்களா, அது வரைக்கும் நல்லது. இங்க யாரும் இல்லடா, பக்கத்துல வந்து நின்று பேசு, என்ன பேர் சொல்லியே கூப்பிடு அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோ. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க தான். ஸ்கூல் படிக்கிறப்ப இருந்து ஃப்ரெண்ட்ஸ், யாராவது இருக்கிறப்ப மரியாதை கொடுத்தா போதும், இப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பிஎம்ஓ வந்து ரொம்ப சகஜமா பேசுவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, என் அண்ணி, அதாவது இப்ப அந்த குட்டி பையனோட அம்மா இருக்காங்க இல்லையா ராஜமாதா, அவங்க எப்படா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த அரண்மனை விட்டு அனுப்பலான்னு பார்த்துட்டு இருக்காங்க.
ஒன்ஸ் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேலஸை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமாக பேலஸ்க்கு வெளியே இருந்து இந்த ராஜாங்கத்தில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் பார்க்கறது பிடிக்கிறதுல ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா அரசருக்கு இப்பதான் 8 வயசு. அந்த அளவுக்கு நாட்டு நடப்பு எல்லாத்தையும் போய் பார்க்குற அளவுக்கு அவருக்கு என்ன வயசு, 8 வயசு குழந்தை தான் அவரு. ஆனா அரசர் தான் நாம சொல்லிட்டு இருக்கோம். இப்படி நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்னா பிஎம் எல்லாம் உங்க தலையில தான் வந்து விழும். இப்படி மேனேஜ் பண்ணிப்பீங்களா அப்படிங்கிறப்போ திருன்னு முழிப்பாரு. அதனால தான் நான் சொல்றேன், என்னோட கல்யாணத்தை தாமதப்படுத்தணும். அதுக்கு ராயல் ஃபேமிலி ஆக்ட்ல ஏதாவது இருக்கா எதுன்னு பார்த்து அதன்படி செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பிஎம்க்கு மூச்சே வரும். இதை ஃபர்ஸ்டே இவர் சொல்லியிருக்கலாமே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ சுத்தி வளைச்சார், எனக்கு திக்குன்னு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ளேயே பேசிட்டு இருப்பாங்க. இந்த பக்கமாக நம்ம ஹீரோயின் பேலஸ்குள்ள வந்துட்டாங்க. ஆக்சுவலா இந்த பேலஸ் அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கல் டிராமால எல்லாம் வரும் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த பேலஸ் இருக்கும். இதை சுத்தி இப்போ மாடர்னா ஏற்ற மாதிரி சில கட்டடங்கள் கட்டி வச்சிருப்பாங்க. பேலஸ்குள்ள அவுட் சைடர்ஸ்க்கு அலௌடே கிடையாது. இந்த பார்ட்டிக்கு வந்தவங்களாக இருந்தாலும் வெளியே இருக்கிற ஹால்லேயே அரசர்லாம் வந்தாங்க, பார்ட்டியெல்லாம் கொண்டாடியாச்சு, முடிஞ்சாச்சு, அவ்வளோதான். நம்ம ஹீரோயின் ஃபோனுக்கு டவர் கிடைக்கல அப்படின்ட்டு உள்ள வந்திருப்பாங்க. ஆனால் பேலஸ்குள்ள மொபைல் சிக்னல் கிடைக்காது. இவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அது எப்படிப்பா மொபைல் சிக்னல் கிடைக்காம இங்கே இருக்கிறவங்க எப்படி ஃபோன் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே சிக்னல் கிடைக்கல. அப்போ கரெக்டாக இதுக்காக நம்ம ஹீரோ வருவாங்க. ஹீரோ பார்த்ததும் இவங்க வணக்கம் கிராண்ட் பிரின்ஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறப்போ, வணக்கங்கிறதுல இருக்கட்டும், அவுட் சைடில் இருக்கிறவங்களாம் பேலஸ்குள்ளே வந்து வரக்கூடாது. நீ அவுட் சைட் பர்சன், ஏன் பேலஸ்குள்ள வந்த? பார்ட்டி நடக்கிற ஏரியாவோட நீங்க போயிருக்கணுமே அப்படிங்கிறாங்க. இல்ல ஃபோன் பேசலான்ட்டு வந்தேன், இங்க டவர் கிடைக்கல அப்படின்னு சொல்ற சமயத்துல சிக்னலுக்காக பேலஸ்குள்ள வந்தீங்களாக்கும். இதை பாருமா, நான் 3 கவுண்ட் பண்றதுக்குள்ள இங்கிருந்து நீ போயிடணும், அவ்வளோதான் என்னால் உனக்கு பண்ண முடிஞ்சது. பேலஸ் கார்டு யாராவது பார்த்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் இது கிரிமினல் அஃபென்ஸ்க்கு கீழே தான் வரும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படி பேனு பார்க்குறப்போ, நான் தான் சொன்னேன் இல்லையா 3 வரைக்கும் கவுண்ட் பண்ணுறேன், அதுக்குள்ளே இங்கிருந்து போயிடு, என்னோட ஜூனியருக்கு என்னால் கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு 1 2ன்னு கவுண்ட் பண்ணுறப்போ அந்த பக்கம் என்னமோ வந்து பயங்கரமாக சவுண்டெல்லாம் வருது. அதை ஹீரோ பார்த்துட்டு இங்கேயே பத்திரமாரு அப்படின்னு சொல்லிட்டு வருவார். வந்து பார்த்தா அரசரோட சேம்பர் தான் நெருப்பு பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. வந்து பார்த்தா ஹீரோ அப்படியே ஸ்டன்னாகி நின்னுட்டார். ஏன்னா எல்லாரும் நெருப்பு அணைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. பிஎம் வந்து கிராண்ட் பிரின்ஸ் உங்களுக்கு எந்த அடியும் படல அப்படின்னு கேட்குறப்போ இல்லைன்னு சொல்ற சமயத்தில் ராஜமாதா ஓடி வந்து ஐயானோ அப்படின்னு கூப்பிட்டு பலாருன்னு கன்னத்தில் ஒன்று கொடுப்பாங்க. அவங்க கையில எல்லாம் ஹெவியான மோதிரம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அரைஞ்சதுல அந்த கன்னத்துல பட்டு நம்ம ஹீரோக்கு ரத்தமே வந்துடும். அப்படியே ஸ்டன்னாகி பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க நம்ம ஹீரோயினை வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படி அரைஞ்ச ராஜமாதா எதுக்கடா இதெல்லாம் பண்ண, மறுபடியும் ஒரு உயிரை எடுக்கிறதுக்கா அப்படிங்கிறப்போ எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியாம இருக்கும். ஆனா இந்த பக்கம் பார்த்தா குட்டி அரசர் இந்த பக்கம் இருந்து வராங்க. ராஜமாதாக்கு அப்புறம் தான் உயிரே வருது. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஸ்டன்னாய் நிக்க, ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. பின்னாடி இருக்கிற பிஎம்க்கு என்னடா நடக்குதுங்க, ராஜா மாதா ஏன் கிராண்ட் பிரின்ஸ் மேல கோவப்படுறாங்க அப்படின்னு புரியல. நெருப்பு பிடிச்சிருச்சே தவிர்த்து யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மீடியாவுக்கு இந்த நியூஸ் ப்ராப்பராக போய் சேரணும். தேவையில்லாமல் யாரும் கண்ணும் காது மூக்க வச்சு பேசக்கூடாது. அரசருக்கு எந்த பாதிப்பு இல்லை, யாருக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு எழுதுங்க. ஏன்னா இதை வந்து மீடியா வந்து எப்படாங்கிற மாதிரி காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா சரியா 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற அரசரோட அப்பாவும் நெருப்பு பிடிச்சதுனால தான் இறந்து போனாரு. அதனால அதுக்கு இதுக்கு கனெக்ட் பண்ணி எல்லாம் எழுதிடுவாங்க மீடியா பீப்புள்ஸ், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் வருவாங்க. ஹீரோயினோட பர்சனல் செக்ரட்டரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இவ்வளோ நேரம் என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிறப்போ அரசரோட சேம்பர் நெருப்பிடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கும் ஷாக்கா இருக்கு. அப்படியே பேசிக்கிட்டே கார்ல வந்துட்டு இருக்கிற சமயத்துல கிராண்ட் பிரின்ஸை பாத்தீங்களா, செம ஹேண்ட்ஸமா இருப்பார் இல்ல, அவரை பார்த்தா பாக்குற அந்த கண்ணை அவருக்கு விட்டு நகர்த்தவே முடியாது அப்படின்னு செக்ரட்டரி பேசிட்டே இருக்காங்க. அப்ப அதான் செக்ரட்டரி சொல்லுவாங்க, ஆமா நீங்களும் கிராண்ட் பிரின்ஸ் ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க தானா அப்படிங்கிறப்போ ஆமா, ஆனா எனக்கு அவனை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்குறாங்க. ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு காம்படிஷன் வந்திருக்கவங்க ஆர்ச்சரிக்காக, அதுக்காக நைட் டைம் ப்ராக்டிஸ் பண்றதுக்காக ஹீரோயின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு அந்த கிரவுண்ட்ல லைட் எல்லாம் பளிச்சு எரிய ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ வந்து நிற்பாங்க. ஏன்னா லேட் நைட் இங்கே ஆர்ச்சரி ப்ராக்டிஸ் பண்ண வர்றதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்களாமா. அது வந்து ரூல்ல இல்லை. அப்படி இருக்கிறப்ப நீ பாட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்றீங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்குற சமயத்தில் ஆக்சுவலாக அப்படி ஒரு ரூல் இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு தெரியும். பட் இருந்தாலும் நாளைக்கு வந்து காம்படிஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணணும், எனக்கு இன்னும் ப்ராக்டிஸ் பார்த்தலன்னு தோணுச்சு, அதை ப்ராக்டிஸ் பண்றதுக்காக வந்து அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க கிராண்ட் பிரின்ஸாவே இருந்தாலும் நீங்களும் இந்த டைமுக்கு மேலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறப்போ இவர் காட்டுறாரு, நான் அனுமதி வாங்கி வச்சிருக்கேன், லீகலாக நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பரை காட்டுறப்போ இதெல்லாம் நியாயமே இல்லை, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறது எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது, தெரிஞ்சிருந்தா நானும் இந்த அனுமதி வாங்கி வச்சிருப்பேன், லஞ்சம் கொடுத்து கஷ்டப்பட்டு இந்த கீயை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் நம்ம கிராண்ட் பிரின்ஸும் பார்த்துட்டு பண்ணது தப்பு, அதுக்கு நியாயம் கற்பிக்கிறியா அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடும். இதை பாருங்க, இப்படி பெர்மிஷன் வாங்கல அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் நியாயமா பெர்மிஷன் வாங்கியிருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேணுங்கிறத நினைச்சதை அடையணும், ஜெயிக்கணும், அதுக்கு என்ன டர்ட்டி கேம் விளையாண்டாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, தோத்து போக்குறதுக்கு ஏதாவது ஒரு வேலை பண்ணி ஜெயிக்கணும், அவ்வளோதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அச்சோ மறந்துட்டோமே அப்படின்னு திரும்பி வந்து என்ன கிராண்ட் பிரின்ஸை பார்த்தா மரியாதை செலுத்தணும், பவ் பண்ணி மரியாதை செலுத்திட்டு போயிருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயின், பிஎம், ஹீரோ இவங்க எல்லாருமே ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க தான். அதுக்கப்புறமாக அடுத்த நாள் ராஜமாதா வந்து நம்ம ஹீரோவை பார்க்க வராங்க. ஏன்னா மன்னிப்பு கேட்கணும் இல்லையா, அவசரப்பட்டு அடிச்சுட்டாங்க, அதுவும் கிராண்ட் பிரின்ஸ் அடிச்சிருக்காங்க, ராஜமாதாவே இருந்தாலும் தவறு.
மன்னிப்பு கேட்க வராங்க. அதுக்காக என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு அது எவ்வளவு பெரிய மரியாதை குறைச்சல். அதனால ஆக்சுவலா நெருப்பு பிடிச்சிருச்சு. அரசரோட உயிர் கிட்டத்தட்ட ஆபத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அரசர் வந்து உள்ள சேம்பர்ல இருந்தாருன்னு நான் நினைச்சேன். அந்த பயத்துல கோவத்துல தான் அடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. ராஜமாதா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். என்ன நீங்க பாட்டுக்கு அரைஞ்சிட்டீங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏன் எதுக்குன்னு யோசிக்க மாட்டாங்க. தேவையே இல்லாம மத்தவங்க வாய்க்கல் அவள் போட்ட மாதிரி எல்லாம் ஆயிப்போச்சு அப்படிங்கிறப்போ, இதை பாருப்பா கிராண்ட் பிரின்ஸ், அங்க இருந்த சூழ்நிலை அப்படி. அரசரோட சேம்பர் நெருப்பு பிடிச்சிருக்கு. அரசர் உள்ள இருக்காருன்னு நினைச்சிட்டு நான் பதட்டத்துல இருந்தேன். அப்படி இருக்கிறப்போ நான் ஒரு கோபத்துல ஒன்று அரைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதனால உன் கன்னத்துல கிழிச்சு காயப்பட்டு ரத்தம் வந்தது இதெல்லாம் யாரும் பெருசா நோட் பண்ற மைண்ட் செட்லயும் இல்ல, நானும் இல்ல அப்படிங்கிறாங்க. இது மத்தவங்க நோட் பண்ணாங்களா என்னன்னு எனக்கு தெரியாத ராஜமாதா, ஆனா உங்க மனசுல இருக்கு. அரசரோட இடத்துக்கு நான் வந்துருவேணும்னு தோணுது. நான் இங்க இருக்கிறது அடுத்த அரசனாகணுங்கிற ஆசையில கிடையாது. அரசருக்கு சின்ன வயசு 8 வயசு குழந்தை. அவரால் எல்லா பொறுப்பையும் பார்த்துக்க முடியாது. அதனாலதான் நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுக்குதான் நான் இருக்கேனே, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ அரசரோட வழியில நிக்காத. நான் தேர்ந்தெடுக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அரண்மனை விட்டு வெளியே போய் உன் வாழ்க்கையை ஆரம்பி. எனக்கு என்னது தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பிசினஸ் பண்ற எலைட்டான பீப்புள்ஸும் பக்கம் வச்சிருக்க, இன்வெஸ்டர்ஸும் பக்கம் வச்சிருக்க. உனக்கு எல்லாமே தெரியுது, எல்லாரையுமே தெரியுது. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி நம்ப முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாருங்க. ஹீரோவோட அப்பா, ஹீரோ சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ, அப்பா நான் வந்து எக்ஸாம்ல 100 out of 100 வாங்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து காட்டுறப்போ, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் முக்கியம் இல்லை, உன்னோட ரேங்கை வந்து நான் மாத்திட்டேன், இதுக்கப்புறமாக நீ இன்ஷின் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமாக நம்ம ஹீரோ வளர்ந்துட்டாரு. அப்பா அவங்க அப்பா கூப்பிட்டு விடுவாங்க. இப்போ நான் உன்னோட ரேங்கை வந்து மாத்திட்டேன், இதுதான் உன்னோட ரேங்க், உன்னோட ரேங்க் வந்து ஐயான் அப்படிங்கிறாங்க. எனக்கு மறுபடியும் இதை ரிவார்டா கொடுக்குறீங்களாப்பா அப்படிங்கறது மட்டும் தான் நம்ம ஹீரோ கேட்டிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி டீட்டெயிலா என்ன நடந்தது அப்படிங்கறது நம்மளுக்கு இப்போ தெரியாதுங்க. இது நம்ம ஹீரோ படி யோசிச்சு பார்த்து உட்காந்துட்டு இருக்கிறப்போ, நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ராஜமாதாவை பார்த்து கேட்கறதுக்கு, நான் செலக்ட் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, அவ்வளோதான். ஜஸ்ட் அரசருக்கு சப்போர்ட் பண்ற பர்சனா மட்டும் இரு அப்படிங்கிறாங்க. இங்க சீன் அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினுக்கு நிறைய மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காங்க. நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணத்துல விருப்பம் கிடையாது. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் பிசினஸ்ல நிறைய சாதிச்சு காட்டணும். ஏன்னா நம்ம அப்பாவோட கான்குபைனுக்கு பிறந்த பொண்ணு அப்படிங்கிறதுனால யாரும் நம்மளுக்கு பெருசா ரெஸ்பெக்டும் கொடுக்கறது இல்ல. நம்ம தகுதியை நல்லா வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாங்க. அந்த சமயத்துல அண்ணாவும் அண்ணியும் வருவாங்க. அண்ணியும் சொல்லுவாங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்காக செலக்ட் பண்ணி பார்த்துருக்க பசங்களாம் நல்ல பசங்க தான் அப்படின்னு சொல்ற சமயத்துல, என்ன விற்க பாக்குறீங்களா, இது என்ன பிசினஸ் டீலிங்கா? அப்படி இந்த பிசினஸ் டீலிங்காக தான் அண்ணா என்னோட அண்ணியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படின்னு கேட்கறாங்க. அண்ணனுக்கு கோவம் வந்துடுது. நாங்க 2 பேரும் காதலிச்சோம் அப்படிங்கிறப்போ அப்ப நானும் காதலிக்க வேண்டாமா, என் கல்யாணம் மட்டும் பிசினஸ் டீலிங்கா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா இருந்து போயிடுவாங்க. இங்க ஹீரோவா தான் காட்டுறாங்க. ஹீரோவோட பர்சனல் மேட் வந்துட்டு, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க, ராஜமாதா சொன்னதுக்கு நீங்க ஓகே சொல்லிட்டீங்களா அப்படிங்கிறப்போ, மேபி அப்படிங்கிறாரு ஹீரோ. என்ன சொல்றீங்க மேபி அப்படின்னா, நீங்க எப்போ இவ்வளவு ஒபீடியண்டா மாறினீங்க? ராஜமாதா செலக்ட் பண்ற பொண்ணை நீங்க கட்டிக்கணும், இது சரியே இல்லையா அப்படிங்கிறப்போ, அது உண்மைதான், நம்ம ஹீரோவுக்கும் பிடிக்கல. ஆனா என்ன பண்றது, என்ன முடிவெடுக்கிறதுன்னு இந்த விஷயத்துல ரொம்ப தடுமாறி தான் போய் நிக்கிறாரு. அதுக்கப்புறமாக கொஞ்ச நாள் வெளியே இருக்கிற தன்னோட பிரைவேட் ஹவுஸ்ல போய் தங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிவு பண்றாங்க. அவர் கரெக்டா பேலஸ் விட்டு கிளம்புறதுக்கும் ஒருத்தர் வருவார். இவரை வந்து லார்ட் இன்பங் அப்படிங்கிறாங்க. இவருக்கு என்ன பொசிஷன் என்ன எதுன்னு தெரியலங்க. கரெக்டா நம்ம ஹீரோ போறப்ப வந்து நிக்கிறாரா. அப்ப ஹீரோ பார்த்து கேக்குறாங்க, எங்க கிளம்பிட்டீங்க, எங்க போறீங்க, என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, இல்ல வெளியே இருக்கிற என்னோட பிரைவேட் ஹவுஸ்ல போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலான் இருக்கேன். அரசோட பர்த்டே பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம நான் டக்குன்னு கிளம்புறப்போ உங்களை வேற வர சொல்லி வெல்கம் பண்ணிருக்காங்க போல இருக்கு அப்படிங்கிறப்போ இவர் முகம் மாறிடுது. பட் இருந்தாலும் ஹீரோ நான் சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன், வெளியே இருந்துட்டு கூட அரண்மனையில் இருக்கிற வேலைகளை என்னால பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இவர் வந்ததே ராஜமாதாவை பாக்குறதுக்காகத்தான். என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு இவர் கேட்கறதுக்கு, இந்த மாதிரி அரசரோட பர்த்டேக்கு லேட்டா தான் வந்து கிராண்ட் பிரின்ஸ் வந்தாங்க. லேட்டா வந்தது மட்டும் இல்லாம ராஜ உடையிலையும் வரல, ரொம்ப சாதாரணமா வேட்டைக்கு போறப்ப போட்டுக்கிற துணி தான் போட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதும் அரசரோட சேம்பர் நெருப்பு பிடிச்சு எரிஞ்சது. காப்பாத்து கூட முயற்சி பண்ணாம உள்ள கூட போகாம அப்படியே நிக்கிறேன், எனக்கு கோவம் வந்துடுச்சு அப்படிங்கிறப்போ, ராஜமாதா கொஞ்சம் குரலை வந்து தாழ்த்தி பேசுங்க, யாராவது கேட்டு போறாங்க. இதை பாருங்க, எல்லாருக்குமே கிராண்ட் பிரின்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் பாக்குறதுக்கும் ஹேண்ட்ஸமா ரொம்ப அழகா இருக்காரு. அவரோட வேலைகளை அவர் பெர்ஃபெக்டா பண்ணிடுறாரு. அரசருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. ஒரு சித்தப்பாவா அரசருக்கு பண்ண வேண்டிய எல்லாத்தையும் சரிவர பண்றதுனால எல்லாருக்குமே கேரக்டர் வைஸ் பிஹேவியர் வைஸ் பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கிராண்ட் பிரின்ஸை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் எனக்கு பயமாவே இருக்கு. ஏன்னா அரசரோட இடத்துக்கு ஈஸியா அந்த கிராண்ட் பிரின்ஸ் வந்துருவானு பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயினால அப்பாவோட பேச்சை தட்டி கழிக்க முடியல, கல்யாணம் பண்ணிக்கிட்டே தீர்ணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக நிறைய வரனோட டீடைல்ஸ் எல்லாம் வந்து அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. ஒவ்வொன்றையா பார்த்துக்கிட்டே தன்னோட பர்சனல் செக்ரட்டரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாப்பிள்ளை பிடிக்கல, இவன் நல்லா இல்ல, இவன் நல்லா படிக்கல, இவனோட பிசினஸ் கரியர் வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. செக்ரட்டரிக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடும். அப்புறம் எப்படிப்பட்ட பையன் தான் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற சமயத்துல, என் அழகுக்கு அறிவுக்கு என் திறமைக்கு ஏத்த மாதிரி என்னை விட எல்லாத்துலயும் பெட்டரா இருக்கிறவன் தான் எனக்கு வேணும், அப்படிப்பட்ட பசங்க எல்லாம் இருக்கிற மாதிரி என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறப்போ, நீங்க சொல்ற மாதிரி நீங்க கட்டிக்கணும் அப்படின்னா ராயல் ஃபேமிலியில தான் நீங்க வாக்கப்படணும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கு உடனே கரெக்ட்,
நான் ஏன் ராஜ குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு போக கூடாது அப்படிங்க. இங்க நம்ம ஹீரோவா தான் காட்டுறாங்க. அவரோட பிரைவேட் ஹவுஸ்ல வந்து கொஞ்ச நேரம் அதை வரைஞ்சிட்டெல்லாம் இருக்காரு. அவர் பாட்டுக்கு அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த பர்சனல் மேட் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன பர்த்டே பார்ட்டிக்கு இப்படி போகாதீங்க, இந்த ட்ரெஸ் வேண்டான்ட்டு. இப்போ பாருங்க உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே நல்லா இல்லை, உங்களுக்கு ஒரு டிக்னிட்டி இல்லை, டெக்கோரம் இல்லை அப்படின்னு சொல்லி மீடியால போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்க கிழிச்சாங்க, எல்லாருக்கும் நம்மளோட ஹீரோவை பிடிச்சிருக்கு. இங்க ஹீரோயினை பாக்குறதுக்கு அடிச்சு பிடிச்சி செக்ரட்டரி வருவாங்க. ஆமா நான் ஏதோ நீங்க ராயல் ஃபேமிலியில கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு சொன்னேன், அதுக்கு என்ன நீங்க உண்மையா கரெக்ட் அப்படிங்கிறீங்க? என்ன ராயல் ஃபேமிலியில இப்ப கல்யாண வயசுல இருக்கிறது கிராண்ட் பிரின்ஸ் மட்டும்தான், ஏன் இப்படி முட்டாள்தனமா யோசிக்கிறீங்க மேடம் அப்படிங்கிறப்போ ஏன் யோசிச்சா என்ன தப்பு? எனக்கு அறிவில்லையா, அழகில்லையா, அந்தஸ்து இல்லையா, நான் இன்டெலிஜென்ட்டான பர்சன் தான் இல்லையா அப்படிங்கிறப்போ ஐயோ மேடம் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு, பட் இருந்தாலும் ராயல் ஃபேமிலி, கிராண்ட் பிரின்ஸ், ஐயான் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லை? இல்லை ஓவரா இல்லை, எனக்கு அவன் ஈக்குவல் தான், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை பாருங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கெல்லாம் போக வேண்டாம். கிராண்ட் பிரின்ஸை பார்க்கறதுக்காக பப்ளிக்கில் யாராவது ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். அதை கிராண்ட் பிரின்ஸ் ஓகே பண்ணாங்க அப்படின்னா அவரை போய் நேரடியாக பார்த்து பேசுறதுக்கான அனுமதி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதில் பாஸ் ஆகுறீங்களான்னு பாருங்க அப்படிங்கிறப்போ இதெல்லாம் ஜுஜுப்பி இதோ நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் கொடுக்கலான்னு போகிறாங்க. அப்போ சரி ரெக்வஸ்ட் கொடுக்க போறீங்க, ரெக்வஸ்ட் கொடுக்குறப்போ எதை பற்றி நாங்கள் பேச போகிறோம் அப்படிங்கிறது ஒரு நோட்டில் மாதிரி கொடுக்கணும். என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிறப்போ நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறேன், அதை பற்றி பேச போறேன், இந்த நோட் ஓகே தானே அப்படிங்கிறப்போ செக்ரட்டரிக்கு கடுப்பாகுது. இதை பாருங்க ஹீரோ வந்து கிராண்ட் பிரின்ஸா இருந்தாலும் இப்பொழுதுக்கு கிட்டத்தட்ட அவர் தான் அரசர். ஏன்னா உண்மையான அரசருக்கு 8 வயசு தான் ஆகுது. ஸோ பாலிடிக்ஸாகவும் சரி பிசினஸ் ரீதியாகவும் சரி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது கிராண்ட் பிரின்ஸ் தான். அவருக்கு நீங்க இப்படியா வந்து அனுப்புவீங்க? சி இந்த பொண்ணு யாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ரொம்ப நேரமா யோசிச்சு இவங்க பேரை போட்டுட்டு கேஸ்டில் பியூட்டி அப்படின்னு போட்டு அனுப்புறாங்க. ஏன்னா இவங்க பண்ற இந்த பியூட்டி ப்ராடக்ட் பிசினஸோட பேர் வந்து கேஸ்டில் தான், அதனால அப்படி போட்டு அனுப்புறப்போ ரிஜெக்ட் பண்ணிடுறாரு நம்மளோட ஹீரோ. அதுக்கடுத்து இன்னொரு ரெக்வஸ்ட் ரிஜெக்ட், இன்னொரு ரெக்வஸ்ட் ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 5 ரெக்வஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதுல நம்ம ஹீரோயின் கொஞ்சம் மனசு வெறுத்து தான் போயிடுறாங்க. ஆனா கடைசியில யோசிக்கிறாங்க இல்லை என்னமோ ஒரு இடம் வந்து இடிக்குது, நம்ம அதை கரெக்டா பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அவன் கண்டிப்பா நம்மளை பேசுறதுக்கு கூப்பிடுவான், அப்ரூவ் பண்ணுவான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ அந்த ட்ரிக்கை யூஸ் பண்றாங்க. ஏன்னா கடைசியா பேலஸ்குள்ள பார்த்தப்போ நான் 3 வரைக்கும் கவுண்ட் பண்றேன், அதுக்குள்ள இங்கிருந்து போயிடு, என்னோட ஜூனியருக்கு என்னால பண்ண முடிஞ்சது அவ்வளவுதான் சொல்லியிருப்பாங்க இல்லையா. இப்போ அதை எழுதுறாங்க, உங்களை நான் மீட் பண்ணணும் உங்களோட ஜூனியர் அப்படிங்கிறப்போ இது வந்து நம்மளோட ஹீரோக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ரிஜெக்ட் பண்ணாத அப்ரூவ் கூட அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம், இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ வந்து தனியாக தங்கி இருக்கிறோட பிரைவேட் ஹவுஸில் அவர் யாரை மீட் பண்ணுறாரு என்ன ஏதுங்கிறதெல்லாம் அப்பப்போ அப்டேட்டாக ராஜமாதாக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஆட்களையும் அவங்க வைக்க தான் செய்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் போய் மீட் பண்ண போகிறதுங்கிறது தெரியுது. இது எல்லாத்தையும் ராஜமாதா ஜஸ்ட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமாக நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோவை டைரக்டாக பார்க்க போயிட்டாங்க, உட்காந்துருக்காங்க, வச்ச கண்ணு வாங்காம ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோக்கு சிரிப்பு தான் வருது. நீ எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு தெரியல, வந்திருக்க ஏதோ என்கிட்ட பேசணும் தான் வந்திருக்க, நீ தான் பேச்ச ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு கவர் எடுத்து ஹீரோயின் வைக்கிறாங்க. நான் கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்கேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னதும் ஹீரோக்கு அதிர்ச்சி தான் முகத்தில் காட்டிக்கிறது இல்லை, ஆனால் ஒரு சிரிப்பும் வருது. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த வீடியோல வந்து சொல்கிறேங்க.